சிஎஸ்கே நாங்கள் ஜஸ்ட் ட்ரேடில் மட்டும் கலக்க மாட்டோம், ஆப்ஷன்லேயும் போய் கலக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 35 to 40 crores ஆப்ஷனுக்கு எடுத்துன்னு போக போகிறாங்களாமா. எஸ் கைஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ். சிஎஸ்கே கிட்டத்தட்ட 35 to 40 crores கண்டிப்பாக ஷார்ட் ஸ்டோரை எடுத்துன்னு போக போகிறாங்க ஆப்ஷனுக்கு. அண்ட் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1-2 பிளேயர்ஸ் இல்லை, நிறைய பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. அவருடைய ஹிஸ்ட்ரியில் இந்த வரையும் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, அந்த குவான்டிட்டியில் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா. அது என்ன, அதை பற்றி இந்த கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் கைஸ், நியூசிலாந்து பிரதர்ஸோட காம்படிஷன் எப்போவுமே இருந்திருக்கு. ரச்சின் ரவீந்திரா வர்சஸ் கான்வே காம்படிஷன் திருப்பி ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ யார் அந்த பொசிஷனில் லீடிங்கில் இருக்காங்க, ரச்சினா கான்வே, அதை பற்றியும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஓகே, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஸ்ட்ரைட்டாகவே ரச்சின் அண்ட் கான்வே பற்றி குயிக்காக பார்த்துலாம். ஸோ ரச்சின் அண்ட் கான்வே இந்த காம்படிஷன் ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டார்டிங்காக போயிட்டே இருக்குது, ஸ்டாப்பே இல்லாமல். எம்எல்சியில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா நடந்த ட்ரை சீரீஸில் இருக்கட்டும், அண்ட் இப்போ நடக்கிற டெஸ்ட் சீரீஸில் இருக்கட்டும், ரெண்டு பிளேயர்ஸுமே தரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி ரச்சின் ரவீந்திரா அக்ரெசிவாக விளையாடினா, கான்வே கேமுக்கு ஏற்ற மாதிரி கான்வே ஸ்லோவாக விளையாடுறாரு. ரெண்டு பேர் பற்றியுமே குறைய கிடையாது. பட் ஐபிஎல்லில் பர்ஃபார்ம் பண்ணதில்லை ரெண்டு பேருமே இந்த வருஷம். ஸோ அதனால் இப்போ யார் லீடிங்கில் இருக்காங்க, சிஎஸ்கேக்கு யார் தேவை அப்படின்னு பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி இப்போ லீடிங்கில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் லீடிங்கில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட் டாப் யார் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டால் நான் ஸ்ட்ரைட்டாகவே ரச்சின் ரவீந்திராவை தான் போடும். பிகாஸ் எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுவார் சிஎஸ்கேக்கு. கான்வே கீப்பிங் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணார். பட் கீப்பிங் ஆப்ஷனுக்கு சிஎஸ்கே கிட்ட நிறைய பிளேயர் இருக்காங்க. லைக் சஞ்சு வந்துருவார், அவர் இருக்கார், உர்வில் தலை இருக்கிறார். இந்த மாதிரி இருக்கும்போது கீப்பிங் ஆப்ஷன் தேவை. வன்ஷ்பிடி கூட இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கீப்பிங் ஆப்ஷன் அவ்வளோ தேவைப்படாது. பட் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், பேட்டிங் பர்ஃபெக்டாக விளையாடுற மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ், போலிங்கும் செம்மையாக போடுற மாதிரி ஆல்ரவுண்டர் அண்ட் யங் பிளேயர், அதுதான் மெயின் பாயிண்ட். எஸ்டாப்ளிஷ் ஆவார் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லும்போது ரச்சின் ரவீந்திரா ஆன் டாப் இருப்பார் சிஎஸ்கேக்கு. ஓகே, ரச்சின் ரவீந்திரா தேவை அப்படின்னா கான்வே தேவையில்லை அப்படின்னு கேட்கலாம். கான்வே தேவை அப்படின்னு படம். பிகாஸ் கைஸ், அவரோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கேக்கு நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்போ இருக்கிற கான்வே இப்போ இருக்கிற கான்வே கிடையாது கைஸ். 2023 இருந்த கான்வே வேற கான்வே, இப்போ இருக்கிற கான்வே வேற கான்வே. இப்போ இருக்கிற கான்வேக்கு T20 ஐபிஎல் T20 ஸ்டாண்டர்ட் செட் ஆகலை. அண்ட் அவருக்கு இந்த ஸ்லோவாக விளையாடுறது தான் இருக்காங்க. சிஎஸ்கே இப்போ தான் அக்ரெசிவ் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு போயிருக்காங்க. அண்ட் திருப்பியும் கான்வே எடுத்துன்னு வந்துட்டு எதுக்கு ஸ்லோவான நாக்ஸ் விளையாட வைக்கணும் கைஸ். ஸோ பெட்டர் ரச்சினை ரீட்டைன் பண்ணிக்கோங்க. சிஎஸ்கே கான்வேல இருந்தார். ஸோ எமோஷன்ஸை விடணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டாக ரச்சின் ரீட்டைன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இருப்பார் கைஸ் ஆன் டாப் ஆஃப் கான்வே. ஸோ ரச்சின் இப்போ தான் லீடிங்கில் இருக்கார் கான்வேவோட. ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மை தான், அண்ட் நம்ம எக்ஸெப்ட் பண்ணியே ஆகணும். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்மளுடைய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துடலாம். சிஎஸ்கே ஆப்ஷனில் கூட போய் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்காங்க அப்படின்னு கிளியராக தெரியுது கைஸ். பிகாஸ் சிஎஸ்கேடைய ஹிஸ்ட்ரியில் இந்த ஒழுக்க பிளேயர்ஸை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணதே கிடையாது. அந்த ஒழுக்க பிளேயர்ஸை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா. இது பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பிரேக் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ஸில் எல்லாருமே சிமிலராக தான் போட முடியும். ஸோ அப்படி யார் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஆன் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. லைக் ராகுல் திரிபாதி, ரவிச்சந்திரன் அஸ்வின், தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ஜேமி ஓவர்டன், சாம் கரன், நேத்தன் ஹில்லிஸ் அண்ட் முகேஷ் சௌத்ரி. இந்த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஐபிஎல் ஆட் பண்ண போகிறாங்க. அண்ட் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 40 crores ஷார்ட்ஸ் வர கிடைச்சிடும். ஸோ இந்த 40 crores வச்சு சிஎஸ்கே ஜஸ்ட் சஞ்சுவை ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் 22 crores ஷார்ட்ஸ் வர கிடைச்சிடும். ஸோ அப்புறமா சஞ்சு 18 crores கிட்ட 22 crores கிடைச்சிடும். இதை கேமரன் க்ரீனுமே சிஎஸ்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் சிஎஸ்கேக்கு தேவை இருக்காது. பிகாஸ் பேட்டிங்லேருந்து ஆல்ரெடி செட் ஆகிடும். அண்ட் டீமே 11 கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ இப்படி இருக்கும்போது சிஎஸ்கே நல்ல ஒரு பேக்கப்ஸ்க்கு போகலாம். ஸோ எந்த ஒரு பிளேயர் வந்தாலுமே சிஎஸ்கே ஆப்ஷனில் போய் கூல் அண்ட் காமாக எடுத்துன்னு வந்துடலாம் கைஸ். சிஎஸ்கே 40 crores போனால் அப்படி போல டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்ட ஆர்டிக்கல் கரெக்டாக நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே சஞ்சு ட்ரேடை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 crores 9 crores வச்சுன்னு போன ஆப்ஷனில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் சின்ன சின்ன பேக்கப்ஸ் அண்ட் யங் டேலண்ட்ஸ் எடுத்துன்னு வந்துடும். ஸோ சிஎஸ்கே யங் டேலண்ட்ஸ் கிட்ட தான் போய்க்கிறாங்க. அண்ட் அதுதான் கரெக்ட் கைஸ். இந்த 40 crores வச்சு நீங்கள் யார் யாரை எடுக்க போகிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.